அப்பா ரஞ்சித்தே, பையனுக்கு ஃபீஸ் கட்டணும். காசு இருந்தால் ஒரு 10,000 ரூபா கொடுப்பா, 2 மாசத்துல கொடுத்துட்றேன். இந்த ஆளுக்கு இதே வேலையா போச்சு. எப்போ பார்த்தாலும் 5000 கொடு 10,000 கொடுன்னு. சரி காசு கேட்குற என்கிட்ட இல்லை, நான் வேணா ஒரு ஐடியா சொல்கிறேன், அது போல ஃபாலோ பண்ணு. என்னப்பா உனக்கு கிடைக்கும். ஐயோ காத்திட்டா இப்படி பண்ணால் காசு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும், போய் ட்ரை பண்ணு. உண்மையாக சொல்கிறேன்? கண்டிப்பாக கிடைக்கும், போ. பா காசு மட்டும் கடிச்சிச்சுன்னு வச்சுக்கப்பா, உன்னை மறக்கவே மாட்டேன்ப்பா. சரி சரி போ பா. ஒழிஞ்சு சனியா பா பிள்ளையாரப்பா, என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும். யார் யார்கிட்டயோ கேட்டு பார்த்துட்டேன், எல்லாரும் காசு இல்லைன்றாங்க. ஒரு 10,000 ரூபாய் எனக்கு தேவைப்படுது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன்கிட்ட கேட்டேன், அவன் தான் சொன்னான் உங்ககிட்ட போய் எழுதி வச்சா நீ நம்ம அந்த காசை கொடுத்துருவேன்னு சொல்கிறான். எனக்கு நம்பிக்கையே இல்லை. இருந்தாலும் அவன் சொன்னதை நம்பி என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணுமேனு உங்ககிட்ட வந்து நின்று இருக்கிறேன். என் பிரச்சனையெல்லாம் இந்த பாரு பிள்ளையாரப்பா, இந்த சீட்டில் நான் எழுதி வச்சுருக்கேன். பார்த்தேடா கண்ணா, கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. நாட்டில் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்கான். ஒரு தகப்பங்காரன் குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ புலம்புறா பாருங்க. கடவுளுக்கு கண்ணு இருக்குதா இல்லையான்னு தெரியல. கண்ணா நான் அவருக்கு எதனா ஒரு ஹெல்ப் பண்ண போகிறேன் கண்ணா. உனக்கு என்ன தேவையில்ல வேலை? அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்குது, 1008 கஷ்டம் இருக்குது. அவன் வேலையை அவன் பார்த்துக்க போகிறான், அவன் பிரச்சனை அவன் பார்த்துக்க போகிறான். வேலில் போகிறவன் நினச்சி எதுக்கு நீ வெயிட்டுக்குள்ளே விட்டுக்கிற? நான் அவருக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். என்கிட்ட ஒரு 5000 ரூபாய் இருக்குது, நான் அவருக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். நீ வரியா இல்லையா? வா போகலாம். நீ தான் என் குறைய தீர்த்து வைக்கணும் பிள்ளையாரப்பா. நான் போயிட்டு வரேன். சார் சார், சாமி கிட்ட உங்கள் கஷ்டத்தெல்லாம் பற்றி சொல்லி வேண்டியிருந்தீங்க. ஆமாம். சாமி இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் சார். எனக்கா? ஆமாம் சார், உங்கள் கஷ்டத்தை, ஆமாம் உங்கள் கஷ்டத்தை பார்த்து சாமி எனக்கு கொடுக்க சொன்னார். என் கஷ்டம் கடவுள் காதில் விழுந்துச்சா? டேய், நான் சாமி கிட்ட 10,000 ரூபா கேட்டேன்டா, இதுல 5,000 ரூபா தான் இருக்கு. 5,000 ரூபா நீ எடுத்தீங்க? ஐயோ அப்பவே சொன்னேன் வேலில் போகிறவன் நினச்சி ஏன்டா வீட்டில் விட்டுக்கிறேன். சத்தியமா சார், சத்தியமா தான் சார் கொடுத்தாரு கடவுள் என்கிட்ட. நீ 5,000 ரூபா ஆட்டையை போட்டு. நான் ஆட்டையை போல சார், நான் ஆட்டையை போல சார், நான் ஆட்டையை போல.